நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் thendralbarathi ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லி தரப்போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இந்த மாதிரியான ஒரு ஃபயர் எஃபெக்டை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை லோகோக்கோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது நம்மளே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இதுக்கான ஆக்ஷனை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்ஷனை எப்படி யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை இந்த மாதிரியான ஒரு ஃபயர் எஃபெக்ட்டை எப்படி உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபயர் எஃபெக்ட், ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் thendralbarathi ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வழக்கம் போல தான் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் இந்த ஜிப் ஃபைல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கேவே நேமில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? www.thendralbarathi.com அப்படின்றதான் வந்து இந்த ஜிப் ஃபைலோட பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 3 ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று வந்து ஒரு ப்ரஷ் ஃபைல், அடுத்தது ஒரு ஆக்ஷன் ஃபைல், அடுத்தது ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு சாம்பிளுக்காக எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சாம்பிளுக்காக ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் ஃபைல், அடுத்தது இந்த ஆக்ஷன் ஃபைல், இது ரெண்டுத்தையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோஷாப் வந்து பாப்பப் ஆகும். அப்படி பாப்பப் ஆச்சுன்னா இந்த ஆக்ஷன் வந்து உங்களோட ஃபோட்டோஷாப்பில் லோட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ப்ரஷ்ஷும். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து தேவையான அந்த வெர்ஷன், நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்களோ அந்த வெர்ஷனை செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷோ இல்லை இந்த ஆக்ஷனோ உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த நியூ டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு சைஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ 12:8 நான் கொடுத்துக்கிறேன். 12:8 கொடுத்துட்டு நான் வந்து ஒரு நேமோ இல்லை ஷேப்போ நான் கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு சம்திங் ஒரு நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? எல்லாமே கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் எதாவது வேணால் கூட நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஃபாண்ட் எதாவது கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழில் கொடுத்து பார்க்கலாமா? இப்போ நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன். தமிழில் போய்ட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்படி தேவையான டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு நாம் அப்லோட் பண்ண ஆக்ஷன் வந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம அப்லோட் பண்ண ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, இந்த டெக்ஸ்ட் லேயரோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். SMOKE ஸ்மோக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து லாக்கில் இருக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ஆக்ஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ப்ரஷ் எடுத்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் கடைசியாக நம்ம லோட் பண்ண ப்ரஷஸ், இதுதான் நம்ம லோட் பண்ண ப்ரஷஸ். இந்த ப்ரஷ் வந்து ஆல்ரெடி லோட் ஆகிருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த ப்ரஷ்ஷு ப்ளஸ் ஆக்ஷன் அதை ரெண்டுத்தையும் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் லேயர் வந்து லாக்டாக இருக்கணும். அடுத்தது மேலே ஒரு லேயர் இருக்கணும். அந்த லேயரில் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஷேப்போ நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த லேயருக்கு நேம் வந்து ஸ்மோக் அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்லோட் பண்ண இந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இந்த வார்னிங் மெசேஜில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஆக்ஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஸ்மோக்னு ஒரு லேயர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்களா, அதில் உங்களோட டெக்ஸ்ட் இருக்கா அப்படின்றது தான். ஓகேங்களா? டெக்ஸ்ட் இல்லைனா ஷேப் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லேயரோட நேம் வந்து ஸ்மோக்னு நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அதனால் நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஆக்ஷன் ரன் ஆகி முடிகிற வரைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
ஓகேங்களா, இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையவே டைம் எடுத்துக்குது. அதனால் இந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்தோடனே நீங்கள் ஓகே ஸ்டாப் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வித்தியாசமான ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, உங்களோட லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் வந்து கிரியேட் ஆகிருக்கும், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட், நிறைய கலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஒரு லேயரை நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்டைல் வந்து வித்தியாசமாக மாறிட்டே இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குல்ல. பட் கீழே பாருங்கள், இங்கே ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் ஆன் பண்ணிங்கன்னா அது மாதிரி கலர் வரும். அடுத்தது இங்கே ஆன் பண்ணிங்கன்னா அது மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வரும். இது மாதிரி ஒரு லேயருக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கலர் எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த எஃபெக்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதோடு இல்லாமல் அதை நீங்கள் வந்து இன்னும் கூட நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தான். ஓகேங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை உங்களுக்கு எப்போ வேணுமோ வேறு வேணுமோ நீங்கள் மாற்றிக்கவும் முடியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் எனக்கு வந்து கொஞ்சம் போதுமானதாக இருக்குது. இப்போ நான் வந்து தேவையான அந்த ஒரு ஃபயர் எஃபெக்ட், அந்த ஒரு ஸ்மோக் எஃபெக்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இது மாதிரி வித்தியாசமான சில விஷயங்களை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஒரு கிரியேட்டிவ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதெல்லாம் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்தது. ஓகேங்களா, நீங்கள் இது மாதிரி எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே லேயராக மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆக்ஷனை ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு எஃபெக்ட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அந்த அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக இல்லாமல் தான் இருக்கும். ஓகேங்களா, நாம தான் நமக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த கலர் ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஓகேங்களா, அதனால் அதில் வர அவுட்புட் வந்து பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து வித்தியாசமானதாக இருக்கணும். ஓகேங்களா, நிறைய எலமெண்ட்டெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்மோக் எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வித்தியாசமான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா அதை என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.